Yeah, so happy to be here. நாங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து we've given our best. I don't want to keep ஒரு நேமாக சொல்ல வேணாம் because we have, all of us are saying the same thing. So, right from the கதை கேட்டதுலேருந்து I knew that this film will be, in people's heart அப்படிங்கிறது எனக்கு தெரியும். And Akash has done a great job and Aditi also. So it's a heart-touching film என்னை பொறுத்தவரைக்கும் அப்படின்னா, which will have a lot of actions and everything else. And obviously me and Vishnu school daysலேருந்து ஒன்று சேர்ந்து அப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். It's like so happy because we understand each other's language. That is very important actually. ஒரு கம்போசருக்கும் ஒரு டைரக்டருக்கும் to understanding each other's language is very important. So I'm happy to be a part of this film, and thank you Xavier sir for having me in this film. Thank you sir. Thank you so much sir. Actually விஷ்ணு சார் யுவன் சார்னாலே வந்து எப்படின்னா ஃபோனும் டெம்பர் கிளாஸ் மாதிரி சேர்ந்தே இருப்பீங்க. ஸோ எப்பயுமே அந்த காம்போ வந்து பிரிக்கவே முடியாத காம்போ. அதே மாதிரி நேசிப்பாயாவும் வேறு லெவலில் பாட்டெலாம் வந்துருக்கு, நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். உங்கள்கிட்ட சில கேள்வி மட்டும் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கிறீங்க, இந்த மாதிரி அப்பாவோட பாட்டிலேருந்து நாங்கள் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, தென்றல் வந்து பாட்டிலேருந்து தான் வந்து இதுவரை பாட்டு எடுத்தோன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு விஷ்ணுவர்தன் சாராக இருக்கும்போது நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷன் கேட்டு உங்களுக்கு அப்பாவோட பாட்டு எந்த பாட்டு எடுக்கணும் தோணுதுன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். நான் சொல்லணுமா? ஆமாம் சார், நான் சுச்சுவேஷன் சொல்கிறேன். இப்போ நான் தான் சார் விஷ்ணுவர்தன் சார் டேரக்டர். நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷனை கேட்டுட்டு அப்பாவோட சாங் எந்த சாங் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லுவோம். ஆமாம் சார். ஓகே சார். முதல்ல வந்து ஒரு ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் சார், மாசா. அதுக்கு என்ன பாட்டு சார் எடுப்பீங்க? மோட்டுக்கால பொதுவாக என் மனசு தங்க வந்துடுறாங்க. இப்போ வந்து ஹீரோயினை வந்து ஹீரோ பட் ஆனால் விஷ்ணுவர்தன் இப்படி சொல்லவே மாட்டாங்க. அவர் துடிச்சிட்டு அப்படியே குதிச்சிட்டு அப்படி திஸ் கேரக்டர் எஸ் சார் அப்படி பண்ணா போடிங்க முட்டிடுச்சு. அந்த ஃபாஸ்ட்ல சொல்லணும். அப்படி செக் 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 அப்படி போயிட்டே இருக்கணும். ஓ அப்படியா? ஓகே ஈவன் ப்ரோ, யா நெக்ஸ்ட் ஐ கேன் சே திஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்ம வந்து ஹீரோயினை வந்து ஹீரோ முதல்ல பார்க்கறாரு, என்ன டீம் என்ன சாங்? என்ன சாங் அப்பா சொல்லுங்க. நிறைய இருக்கே. ஹீரோயினை பார்க்கறது சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோ ஹீரோயினும் லவ் சொல்ல போறாங்க சார். இந்த லவ் சொன்னா ஒரு பாட்டு, என்ன பாட்டு உங்களுக்கு தோணும் சார்? கொடியிலே சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோக்கு பிடிக்கல சார். சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ வேணாம்னு சொல்லிடுறாங்க. அப்போ லவ் ஃபெயிலியர் பிரேக்கப்ல என்ன பாட்டு சார்? பிரேக்கப் தான் தலைவலியா? வாட்ஸ் சாங் ஹெல்ப் மீ. சூப்பர் சார். லாஸ்டா ஒரு டூயட் சார். டூயட் எப்படி? ஃபாஸ்ட் டூயட்டா ஸ்லோ டூயட்டா சார்? ஸ்லோல ஒன்று சொல்ல, ஃபாஸ்ட்ல ஒன்று சொல்லுங்க. ஃபாஸ்ட்ல என்ன சொல்லலாம்? அப்படியே அப்புறம் நான் தேடும் சிவந்து போவது. சூப்பர் சார், சூப்பர் சார். ரொம்ப நன்றி சார் கேட்டோன்னு சொன்னதுக்கு. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்துட்டு இருக்கோம், உங்கள் மியூசிக் சென்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி காஸ்டியூம் சென்ஸும் வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு சார். ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கலாம் சார். ஈவன் சார் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லி ஷேப் 899, பேண்ட் 499, ஷூ 399 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோடு மட்டும் போடுறாங்க சார். அந்த அளவுக்கு ட்ரெண்டியாக காஸ்டியூம்லாம் பண்ணுறீங்க சார். சூப்பராக இருக்கு சார். தேங்க்யூ. ஸோ மற்ற படத்துலேருந்து பாடியாச்சு, நம்ம படம் நேசிப்பாயா பொங்கலுக்கு வருது, அதுலேருந்து ஒரு பாட்டு நீங்கள் பாடினீங்கன்னா தென் பண்ணிடுவோம். சூப்பர் சார். ஒரு வியப்பட கைதல் கொடுத்தா நம்முடைய மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் சார் அவர்களுக்கு. This is actually one of my favorite song. I think இந்த படத்துல கம்போஸ் பண்ண first song கம்போஸ் பண்ணது. So like hope you guys like it. Lama. Okay. Yes, please. Track ஓடதா? Yes sir. Thank you so much sir. பயங்கரமா இருக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஒரு வாட்டி பார்க்கும்போது. Thank you.
தேங்க்யூ. இன்னொரு வாட்டி ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்துடலாமா சாருக்கு? தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் யுவன் சார். ரொம்ப நன்றி சார். எனக்கு தெரிஞ்சு இப்போதான் அப்படியே இந்த பாட்டெல்லாம் கேட்டு எல்லாருமே வாங்க பாலா. சார் இப்போ சார் வந்தாரு. வந்தாங்க சார். வாங்க சார். வந்தாச்சு. ஆக்சுவலாக இப்போதான் 7 நாளே ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் எப்படி 7ஆவதுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்கீங்க இப்போ வரைக்கும். ஸோ 2 பேரும் சேர்ந்தாலும் வேற லெவலில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு வந்து ட்ரீட் தான். அதே மாதிரி இப்போ என்னன்னா சார், யுவன் சார், ஐ லவ் யூ வெரி மச். உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள்லாம் பாலா, இந்த கேங்ஸ்டரை யாருக்கு பிடிக்காது? ட்ரக் டீலர், கேங்ஸ்டர், யூ ஆல் லவ் திஸ் கேங்ஸ்டர். சார் ஆக்சுவலாக காவல்துறையே டெய்லிக்கு பிடிக்காத ஒரே ட்ரக்ஸ் யுவன் ட்ரக்ஸ் மட்டும்தான். சரிண்ணா, எல்லாருக்குமே இந்த ட்ரக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நைட்டில் விரும்பி கேட்குறாங்க வேணும் வேணும்னு சொல்லிட்டு. சார் ஆக்சுவலாக உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் சார் யுவன் சாரை பற்றி. ஏன்னா உங்கள் படமானில நான் போயிடுறேன். யுவன் சாரை பற்றி அறிந்தும் அறியாமலும் இருக்கிற விஷயம் என்னன்னு எங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்லுங்க சார். பயங்கர டார்ச்சருங்க, சத்தியமா சொல்றேன். பயங்கர டார்ச்சர். ஆக்சுவலா எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு டார்ச்சர். கூப்பிட்டு எப்ப பாரு ப்ரோ, எப்போ அவன் சொல்றதா நீட் ரியலி நீட் ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஊரை போயிட்டு இருக்கோம். மனுஷன் கண்டுக்கவே மாட்டார் ஆக்சுவலா. ஆனா உக்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பின்னி பெடல் எத்துற ஒன்னே ஒண்ணு மட்டும் இவன் கிட்ட நிறைய கேட்டிருக்கேன். இவருக்கு அதே மாதிரி சிரிப்பு பாருங்க, கேங்ஸ்டர் ஏதோ ஏத்திட்டு வந்திருக்காங்க தெரியல ஆக்சுவலா. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஹை ஆன் மியூசிக் ப்ரோ. யூ ஹை ஆன் மியூசிக் ப்ரோ, யூ ஹை ஆன் மியூசிக். நிஜமா சொல்றேன் பாலா, ஹை ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன் நம்மளால சமாளிக்க முடியாது. அடிச்சு ஏதாவது தூக்கி அடிச்சலாம் போல தோணும் ஆக்சுவலா. இவர் மட்டும் அந்த பாருங்க பயங்கர கூல்ல இருப்பாரு ஆக்சுவலா. இடி அடிச்சுட்டு இருக்கோம் பயங்கர. எனக்கு அது எப்படி இருக்காரு, எப்படி பண்றாருன்றது இன்னைக்கு நான் வந்து இப்போ ஒரு கட்டத்துல சில பேர் ஓரளவு கொஞ்சம் நடிக்கலாம், கொஞ்ச நாளுக்கு நடிக்கலாம், கொஞ்சம் மாசத்துக்கு நடிக்கலாம். இது ரியல், இது ஒரிஜினல் அக்மார்க் ISI முத்திரை குத்துன காம். அது எப்படி இருக்காருன்னு எனக்கு சத்தியம் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது ஆக்சுவலா. அது இவனை பார்த்து நானே மாறிட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலா. இஸ் a drug dealer, இஸ் a gangster எல்லாமே. யுவன் சாரும் கூட வியாபாரி ஒண்ணு, சும்மா 2 பேருமே பின்னிடுவாங்க. ஸோ நிறைய நான் பார்த்துருக்கிறேன் சார். ஆக்சுவலா எங்க வட்டாரத்துல யுவன் சார் யாருன்னு எங்களுக்கு தெரியும். உங்க வட்டாரத்துல யுவன் சார் எப்படி? என்னது கேமரா பார்த்து பேசுங்க. கேமரா ஓகே. எங்க வட்டாரத்துல யுவன் சார் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். உங்க வட்டாரத்துல யுவன் சார் எப்படி? யுவன் ஆக்சுவலா நீங்க பார்க்கும்போது ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப காமா ஒரு 2 வார்த்தை பேசுவாரு, அதுக்கு மேல பேச மாட்டார். அப்படின்னு அராத்துங்க, இது நம்பர் 1 அராத்து. சத்தியமா சொல்றேன், பிராட் டு த கோர். பிராங்க் யுவன் மாதிரி பிராங்க் பண்றது வந்து யாருமே பிராங்க் பண்ண முடியாது ஆக்சுவலா. இவர் வந்து குவாய்ட்டான ஒரு சாதுவான மனுஷனே கிடையாது. டார்ச்சருங்க, பயங்கர டார்ச்சர் ஆக்சுவலா. பட் we still love him so much. ஏன்னா அந்த கீபோர்ட்ல மட்டும் கையை வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், எங்க இந்த கொட்டுதுன்னு தெரியல, கொட்டிக்கிட்டே இருக்கும். சூப்பர் சார். லாஸ்டா என்னன்னு கேட்கறேன் சார், யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு. யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு. ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு பிரேம் ஃபோன் பண்ணி, பிரதர் ஐ பிளான் டு ப்ரொடியூஸ் ஃபிலிம் பிரதர். பரவாயில்லப்பா, நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இருக்காரு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், சொல்லுங்க என்ன. நான் பிரேம்ஜி ஹீரோவை வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. பயங்கர டவுட். ஏன்னா இவனுக்கு கல்டிச்சாரு. ஏன்னா இவன் ஜென்ரலா ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாரு இது மாதிரி. ஆனால் ரொம்ப சீரியஸா கேட்டுட்டு இருக்காரு. நான் யோசிச்சிருக்கேன், சரி பிரேம்ஜிக்கு வந்து ஏதோ பண்ண சரி ஒரு நாள் அதுக்கு மயங்கிட்டாரா, சரி கசன் தான், எதை வச்சு பிரேம்ஜி வச்சு படம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா டிஸ்கஷன் போயிட்டு லைவ் கால் ஆக்சுவலா. லைவ் கால் நானும் இல்லை பிரதர், ஒன்னே நினைக்கிறேன் பிரதர், ஐ யூ வெரி ஷுவர் பிரேம்ஜி வச்சு நிஜமா உனக்கு படம் பண்ணணுமா? பக்கத்துல பிரேம்ஜி இருந்தா தம்பியோட காசு வந்து போன் பண்றேன், தம்பியோட காசு போயிடுமே எதுக்கு பிரதர், ஐ யூ வெரி ஷுவர் அபவுட் எல்லாம் கிடையாது. பயங்கரமான பிராங்க், இதை விட பயங்கரமான பிராங்க் எல்லாம் இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா நானும் வெங்கட்ட போயிடுவோம். நான் வந்து ஓட்டிடுவேன் இவங்கிட்ட. வெங்கட் வந்து ரொம்ப சீரியஸா இப்போ கூட இந்த சாங் இருக்குல்ல, உன் பார்வை மேலே அந்த சாங் வந்து விஷ்ணுக்கு கம்போஸ் பண்ண சாங். சூப்பர் சார். ஸோ அது விபி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரு. இவனை மாட்டி விடணும், ஒன்னே ஒரு இடத்துல மாட்டி விட்டணும். வெங்கட் பிரபு நிப்பாரு கரெக்டா ஸ்டுடியோக்கு போகும்போது, என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு. பாட்டு போட்டாச்சா உனக்கு? பாட்டை போட்டாச்சுப்பா அப்படின்னு. இவனை அங்க உட்காந்து, விக்கெட் உன்னோட நல்லா போட்டிருக்காங்க எனக்கு பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். இவனை மாட்டி விட்டு வெங்கட்ல என்ன நிஜமாவா உனக்கு போட்டிருப்பாயா
அவன் கண்டிப்பா உனக்கு போட்டிருப்பான், அவன் கண்டிப்பா உனக்கு போட்டிருப்பான். எங்க அந்த பாட்டு போடு, பாட்டு போடு, பாட்டு போடு, ஈஸியா இவனை மாட்டி விட்டுருவாரு. அந்த மாதிரி யார்கிட்ட வேணாலும் மாட்டி விட்டுருவாரு. சும்மாவே நிஜமாவே எனக்கு எல்லா டேரக்டர்ஸும் நல்ல மியூசிக் எனக்கு கொடுப்பாரு. நான் எல்லா டேரக்டர் கிட்ட போய் சொல்றேன், ஆக்சுவலா மாட்டி விட்டுருவேன் இவன்கிட்ட. எப்ப உங்களோட பெட்டர் எனக்கு கொடுத்துருக்காருப்பா, இன்னும் நீயே போய் கேளுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன். சூப்பர் சார். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். 7வது ஆரம்பிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் 7 ஜென்மத்துக்கும் தொடரும் நான் கேட்டுக்கலாம் சார். ரொம்ப நல்ல மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.